ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி டாபிக் ஒர்க்கிங் உமன் மோட்டிவேஷன். படிப்புக்கு அப்புறம் கேர்ள்ஸ் கண்டிப்பாக ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் ஜாப்க்கு போகலாம், இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணலாம். ஒரு கோல் கண்டிப்பாக செட் பண்ணிக்கணும். மேரேஜ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அண்ட் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா மேரேஜுக்கு அப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸை நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோலில் வைங்க, டிசிப்ளின்டாக இருங்க, உங்களுக்காக நிற்கணும் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கணும். நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும், இப்போ ஸ்கூலில் ஆஸ் ஏ டீச்சராக இருக்கிறீங்க, இல்லை ஆஃபீஸில் இருக்கிறீங்க, இல்லை ஷோரூமில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வீட்டு வேலை கூட செய்கிறீங்க, எந்த வேலையுமே பெருசோ சின்னது கிடையாது. ஹவுஸ் ஹெல்ப்பர்ஸ் உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த வேலை தான் நீங்கள் செய்கிறீங்க. இப்போது ஆஃபீஸுக்கு போகிறாங்கன்னா அவங்களும் எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறாங்க. ஏன்னா அவங்க இன்சென்டிவும் இன்க்ரிமெண்ட்டுக்கு அவங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அவங்க ப்ராஜெக்ட் லீடர் இல்லை அவங்க சீனியர்ஸ் என்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ அவங்க செஞ்சு தான் ஆகணும். ஸோ இதில் நீங்கள் எது பெருசு அதிகம் வேலை நினைக்கக்கூடாது. எல்லா வேலையும் நம்ம வேலை தான். தேவைனால்தான் உங்களை ஹவுஸ் ஹெல்ப்பராக வச்சுருக்குறாங்க. எல்லா வேலையிலையும் டெடிக்கேட்டடாக இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்லுவேன் உங்கள் ஒர்க்கை ஈஸியர் ஆகிறதுக்கு. ஏற்கனவே என் குக்கிங் மோட்டிவேஷன் வீடியோவில் நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். என் சேனலில் கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிப்ஸில் உங்கள் அலாரமை செட் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு செட் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கொஞ்சம் தூரமாகவே வைங்க. ஸோ நீங்கள் ஏஞ்சி போய் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கணும். நைட்டே உங்கள் கிச்சனை க்ளீன் பண்ணிவிடுங்க. மீலை ப்ரீ பிளான் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் நைட்டே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுடுங்க. எப்போவுமே பிளான் பண்ணும்போது சிம்பிள் டிஷ்ஷஸாகவே பிளான் பண்ணுங்கள். ரிமைண்டர் செட் பண்ணி வைங்க. எதுனா ஒர்க் இருக்குது அது ரிமைண்டர்ஸாக அலாரமாக செட் பண்ணி வச்சுடுங்க. எக்ஸாம்பிள், குழந்தைங்க ஸ்கூல் போகணும், பேரண்ட்ஸ் டீச்சர் மீட் இருக்குது, இல்லை எதுனா ஃபங்க்ஷன் இருக்குது, அதை நீங்கள் ரிமைண்டராக செட் பண்ணிக்கலாம். ப்ரையாரிட்டி எந்த ஒர்க் ப்ரையாரிட்டி இருக்கோ அது ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் வைங்க. உங்கள் ஒர்க்ஸை ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் 2 வீலரில் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் அதை நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க. எப்போவுமே பெட்ரோல் வண்டியில் காற்று இருக்கா செக் பண்ணிவிடுங்க. நைட்டே உங்கள் துணி நாளைக்கு என்ன போட போகிறீங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு இல்லை யார் உங்கள் மேலே டிபெண்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நைட்டே ரெடி பண்ணிவிடுங்க. இல்லை பெஸ்ட் பார்ட் சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லீவ் இருந்தால் அன்றைக்கி 5 டேஸ்க்கு ரெடி பண்ணி வச்சுடுங்க. என்ன ட்ரெஸ் போடணும். காலையில் கால்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். எவ்வளோ இம்பார்ட்டண்ட் காலாக இருந்தாலும் ஆஃபீஸ் ரீச் ஆகின பிறகு பேசுங்க. வீட்டு கால்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். இஃப் இட் இஸ் வெரி நெசசரி அப்போ அட்டென்ட் பண்ணுங்கள். செல்ஃப் கேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. ஏன்னா ஸ்லீப் ஃபுல்ஃபில் ஆகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். காலையில் எந்த டாப்பிக்குமே எடுக்காதீங்க. ஸோ ஃபுல் டே உங்களுக்கு டென்ஷனாக ஆகிறதுக்கு. எப்போவுமே கடவுளை தேங்க் பண்ணுங்கள். டேக் கேர். தேங்க்யூ.